என்னடா என்றைக்கு இல்லாமல் அதிசயமாக இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் வீடியோ வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. எதுக்கு ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு நான் உங்களுக்கு டெய்லி விலாக் போடலான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி மார்னிங் மை ரொட்டீன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பொறுமையாக உட்காந்து எந்த லேடிஸாலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணுவேன்னு எவ்வளோ நேரம் தான் நடப்பேன், எவ்வளோ நேரம் தான் இதை எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நொந்து போயிடுவீங்க. ஆல்ரெடி நான் நொந்து நூடன்ஸ் ஆன வீடியோ தான் இது. இது ஒன்றும் இல்லைங்க, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினா அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி உள்ள ஷூட் தான். என்னென்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தது. என்னால் எழுந்திருக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்டை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். இன்வைட் மீன்ஸ் எனக்கு கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு பூஸ்ட் மாதிரி, ஐ மீன் ஏதாவது ஒரு டீ வச்சாவது கொஞ்சம் கொடுத்து என்னை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தேன். ஸோ அதனால் வந்திருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு அப்படியே வரும்போது பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த டீ வச்ச கொடுமையெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலல்ல, வெயிட் பண்ணுங்கள், அந்த டீயை நான் எப்படி வச்சேன்னு பாருங்கள். அப்படியே வந்து இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்டோட பாட்டி இறந்ததுக்கு வந்தது. பாட்டி இறந்தே ஒரு 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த சாரீ நான் வியர் பண்ணவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. ரொம்பவே பட்டிக்காடு லுக்காக இருந்ததுனால அதை நான் ஒன்றுமே பண்ணலை, அதை வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஸ்கர்ட் ஆக்கலான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதை எனக்கு ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சிலர்கிட்ட போயிட்டு எனக்கு பாவாடை தாவணி தைக்கிறதுக்கு பாவாடை தாவணி வேணும், ஸோ பாவாடை தாவணி தைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. ட்ரெஸ் போட போகிறது நான் போடுறேன், தைச்சி கொடுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இதை ஏன் எதுக்கு எப்படி என்ன எதுன்னு கேட்கவும் தேவையில்லை, நீங்கள் இதுக்கு யோசிக்கணும்னு ஒன்றும் இது இல்லையா? ஏன் அப்படின்னா உங்களால் போட முடியலை, உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் சப்போர்ட்டு எல்லாம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் அவ்வளோ வழிகளை அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன். அதை உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது, என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ கந்தரகோலமாக கிடக்குது பாருங்கள். அடுப்பும் சரி, நான் வச்சேன் பாருங்கள், இந்த டீயோட கோலத்தை பாருங்கள் மக்களே. நான் எழுந்திருக்கவே முடியாத நான் அந்த டீயை வச்சு குடித்ததுக்கப்புறம். அப்புறமேட்டு அவள் பேசிட்டு கிளம்பிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இனிமேலும் வெயிட் பண்ண வேணாம். ஸோ நம்ம நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு வீட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி ஆகணும். பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மாற்றி விட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். இதுக்கு என்ன யார் வருவாங்களா? எல்லாருமே அப்படி தானே பெண்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நான் மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்களுக்கும் உள்ள கஷ்டங்கள் தான், வலி தான், வேதனைகள் தான். யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது? நானாச்சு ஒரு குழந்தை குட்டி இல்லாமல் 2 பேருக்கு வேலை செஞ்சு இப்படி. ஆனால் நான் வந்து கொஞ்சம் அலைச்சல் எனக்கு ஜாஸ்தி, ரொம்பவே அலையிறேன். பத்தாவதுக்கு நம்ம சேனலுக்காக நம்ம நிறைய எஃபெக்ட் போட்டுட்ருக்கோம். ஒரு விஷயத்தை கொடுத்தா ஊருக்கே கொண்டுட்டு போய் கொடுக்குற நம்மளோட இந்த யூடியூப் சேனல் என் விஷயத்தில் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. அது என்னன்னே தெரியலை. என்னென்னா இப்போ ரொம்பவே வியூஸ் கம்மியாகிடுச்சு. எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த மாதிரி இவ்வளோ டல்லாக போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி ஒரு பாக்ஸு கீழே இருந்தது, இந்த கிச்சனுக்கு கீழே வந்து இந்த சமையல் கட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி இருந்தது. அந்த அட்டைப்பெட்டி அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், பாக்ஸுன்னு சொன்னால் புரியாது உங்களுக்கு. இல்லை, அந்த கமெண்ட் போட்ட அந்த மகாலட்சுமி மேடம்க்கு அந்த அட்டைப்பெட்டி எதுக்குன்னா அங்கே எதுக்கு இருந்ததுன்னா, மளிகை ஜாமான் நீங்கள் வந்து எங்கே போய் ரிலையன்ஸில் இல்லை இந்த மாதிரி ஸ்மார்ட் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து பேக்கேஜ் வந்து கவர்லேயோ இல்லை கேரி பேக் இந்த மாதிரிலேயோ எதுலேயோ போட்டு தர மாட்டாங்க. உங்களுக்கு பை வாங்க அங்கே 18 ரூபா, அந்த சார்ஜ் இல்லை, நான் அந்த சார்ஜ் பண்ண மாட்டேன், எனக்கு பரவாயில்ல பாக்ஸ்லேயே போட்டு கொடுங்க, நான் 2 வீலரில் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் மளிகை பொருள் இருந்ததுனால அந்த பாக்ஸ் இந்த இடத்துல இருந்தது, சமையல் கட்டில் இந்த அடுப்புக்கு கீழே இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த அம்மா ஏதோ நான் எங்கேயே பேக் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஊரை விட்டு ஓடி என்னங்க பண்ண போகிறேன்? என் புருஷன் ஊர், நான் வாழ வந்த ஊர், நான் இங்கே தானேங்க வாழணும். என்னோடய இறுதி காலம் வரைக்கும் என்னோடய வாழ்க்கை இங்கே தானே போகணும், இங்கே தான் போகும் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுற எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பேச முடியாது. ஒரு சில விஷயங்களை ஒரு சிலருக்கு இந்த இடத்துல புரிய வச்சு தானே ஆகணும். ஆனால் அந்த வீடியோலாம் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியலை, அந்த பேட் கமெண்டர்லாம் எனக்கு தெரியல. எனிவே என் ஊரில் நல்ல மக்கள், நல்ல மனசு வச்சவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நான் அந்த உங்களுக்காக தான் இது ஸ்பீடாக ஓட விட்டுருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் நான் பேசுகிறது கேட்குறதுக்கும் உங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக. அதாவது வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நான் அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நானும் அவ்வளோ தூரம் சொன்னேன். 10ல் ஒருத்தங்க எப்படியாவது நல்லவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த 10ல் இப்போ 50 பேர் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் லைக் பண்ணணும் இல்லைங்க, 5 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா? அந்த 5 சப்ஸ்கிரைபரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஊர்க்காரங்க இல்லைங்க, கம்பல்சரி
சென்னையிலையும் அண்டு என்னோடய சொந்த பந்தங்களும் தான். நான் ஒரு விஷயம் எனக்கு புரியல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே எனக்கு 1,00,000 ரூபா வந்துடும்னு பயந்துக்கிறீங்களா? எங்கே வாழ்ந்துருவாளோன்னு அப்போவே என் புருஷன் சொன்னாருங்க. ஏன் ஊரில் வந்து நீ பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை நீ பியூட்டிஷியன் வச்சியோ எது வச்சியோ நீ வாழ முடியாது, நான் இவங்களெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியோ இவங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ நீ இது பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஸோ அமைதியாக இரு, வாங்கி உன் திருப்திக்காக நீ வாங்கி வச்சு உனக்கு தெரிஞ்சது உனக்கு பிடிச்சவங்க உன்னை கூப்பிட்றவங்களும் உன்னை மதிக்கிறவங்களுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் சொல்கிறேன்ல, ஒரு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் நீங்களாம் எப்படி ஐப்ரோ பண்ணிக்கிறேன், ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், இல்லை மேக்கப் போட்டு விடுமா அப்படின்னு சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப்க்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்கே ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ இவ்வளோ ஃபாலோ பண்ணுறியான்னு யாரும் உங்களை கேட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களான்னு எனக்கு புரியல. ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் பயமா? அப்படிலாம் பயப்படாதீங்க மக்களே. இல்லை அப்படிலாம் நீங்கள் பயப்பட வாய்ப்பில்லை. அநேகமாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டால் எனக்கு 1,00,000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு பயப்படுறீங்கன்னு மட்டும் தெரியுது. இல்லாட்டி எதுக்கு இல்லை, நான் லைவில் இருக்கும்போதே லைக் போடுங்கன்னு கெஞ்சின்னு கெஞ்சுவேன். அப்போவே யார் லைக் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்க, என்னோட ஒரு சில நெருங்கின சொந்த பந்தங்களில் எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அன்பானவங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்றதை விட எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஆனால் ஆப்போசிட் பர்சனில் வந்து அதில் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து என்னை பாதி பேருக்கு தான் பிடிக்கும், மீதி பேர் நடிப்பாங்க பிடிச்ச மாதிரி. வாமா சாலினி, ஐயோ அண்ணி, அது அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஆக்டிங்கில் கேட்டால் நீ தாண்டி நடிக்கன்றாங்க. நான் நடிகை தான், ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் தான் நான் நடிகை. ஆஃப் ஸ்க்ரீனில் அல்டிமேட் நடிகர் யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான் மக்களே, வேறு யாரும் இல்லை. அதாவது வந்து இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேட்டகரி எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்க நான் எல்லாரையும் சொன்னேன்னா அதில் பாதி பேருக்கு தான் என்னை பிடிக்கும். அந்த மாதிரி தான். உன்னை எங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நீ சொல்லுவாங்க எங்கள் மக்கள், நீ பண்ணுறதுலாம் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது நாங்கள் அப்படின்வாங்க. இன்றைக்கி கூட நான் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லியிருந்தேன் ஒருத்தங்கிட்ட. என்ன சொல்லியிருந்தேன்னா, ஊருக்குள்ள எல்லா அயோக்கியத்தனமும் நடக்கும், வீடியோ எடுத்து போடுறத பெரிய குற்றமாக பேசுவாங்க. அதுதான் என்னால் ஏற்றுக்கவும் முடியல, என்னால் ஜீர்ணிச்சிக்கவும் முடியல சிஸ்டர்னு சொன்னேன். என்ன மக்களே, நான் சொல்கிறது தப்பாக கரெக்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரோட அன்பு உள்ளத்துக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுல என்னம்மா அப்படின்றீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு தான். அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மெனக்கெட்டு நானும் இந்த ஒவ்வொரு வேலைக்கும் நான் இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் நான் அந்த வீடியோவை ஆன் பண்ணி டெய்லி ரொட்டீன் போடுங்க, உங்களோட லைஃப் ரொட்டீன் போடுங்கங்கிறீங்க. ரொட்டீன் போடுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ரொட்டீன் ஆயிடுறேன். அந்த அளவுக்கு பெஜராக போயிடுது. இதெல்லாம் கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் சமாளித்து இதெல்லாம் பார்த்து தான் வீடியோ போடணும். ஆனால் வீடியோ போடுற மக்கள்லாம் உண்மையாகவே நான்லாம் நினைப்பேன், அசால்ட்டாக நானும் நினச்சிருக்கேன், அசால்ட்டாக நினைக்கிறேன், எப்படி இவங்க வீடியோ போடுறாங்க என்னன்னு தெரியலையே. அப்போது அவங்களுக்கு யாரோ ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் இண்டிவிஜுவலாகவே. ஒரு பொண்ணெல்லாம் சுத்தமாக எனக்கு யூடியூப் சாரை ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு பொண்ணு வந்து விவசாயத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை. அது சும்மா ஒரு மூஞ்சி கழுவாமல் ஒரு செல்ஃபிலே ஒரு வீடியோ கேமரா பிடிச்சிட்டு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு பெரிய ஆளாகி பயங்கரமாக இன்கம் வந்து இப்போ வேறு லெவலில் போயிடுச்சு அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல். எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இந்த மாதிரி எதாவது பொய் சொன்னால் பெரிய ஆள் ஆகலாம் போல் இருக்குது. நம்மளுக்கு அந்த பொய் சொல்லி வர வருமானம் ஒன்றும் வர வேணாம் தலைவரே. நம்ம உண்மையே பேசுவோம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசி முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக வாழ முயற்சி பண்ணுவோமே. உடனே இங்கே நிறைய பேருக்கு மனசில் ஓடும், உண்மையாக தான் இருக்கேங்க, உண்மையாக தான் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் நல்லது நம்ம வாழ்க்கைக்கு எப்போவுமே. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படி தான் ரொட்டீன் லைஃப் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் இந்த ரொட்டீன் லைஃபோட ஷூட் எடுத்து இந்த மாதிரி சில விஷயங்களையும் பேசுகிறோம். நான் ஒர்க் பண்ணுற அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல் இல்லை இல்லையா? ஸோ என்னடா போனவளை ஆளை காணோன்னு நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னம்மா எங்கம்மா போன மின்னல் அப்படின்ற மாதிரி. அப்படி இப்படின்னு வீட்டை க்ளீன் பண்ணி அடுப்பை கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. அப்புறம் நாங்கள் கிச்சனில் வந்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க வீட்டை துடைக்கணுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோன்னா தான் நம்மளுக்கு வீட்டை துடைச்சிட்டு அப்புறம் பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி சொல்லுவாங்க குளிச்சுட்டு தான் வீட்டெல்லாம் துடைக்கணும்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான். பட்டு
அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தானே. என் சிஸ்டர் பார்த்துட்ருப்பா, கண்டிப்பாக வீடியோவை சொல்லுவா, ஆடி பாவி குளிச்சுட்டு தாண்டி வீட்டை துடைக்கணும் அப்படின்ட்டுவா. அப்போ ஒரு டைம் அவகிட்ட சொல்லிட்டேன், கருவேப்பிலையே ஒரு சில நேரத்தில் கழுவாமல் தாளிக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவள் பிடிச்சிக்கிட்டான்ப்பா சாமி. அப்போ நீ கருவேப்பிலை கழுவ மாட்டியா? ஆச்சா போச்சா 52ன்னு என்னை சுட்டு எரிச்சிட்டா. ஆக்சுவலி நான் ஒரு சேலத்துலேருந்து ஒரு சில்வர் பால் வாங்கிட்டு வந்தேன். அதில் யூஸ்வலாகவே கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து நல்லாவே அலசி அதில் தண்ணியெல்லாம் வழிய விட்டுட்டோன்னா எல்லா தண்ணியும் சட்டாகி முடித்தோன்னா நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாமே எனக்கு ஒரு 2 வீக் கம்பல்சரி கெட்டு போகாமல் வரும். அப்புறம் என்னங்க, டேரெக்டாக சிங்கெல்லாம் கழுவி ரெடியாக வச்சிட்டோம். எதுக்குன்னா நம்ம பூஜை சாமான்லாம் தொலைக்கணும்னு சொல்லிட்டு அதில் கொண்டாந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஏன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம சுத்தம் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வேலைகள்லாம் பார்க்கணும் இல்லையா? அதனால் ஏன்னா இதை கழுவிட்டு இருந்தேன்னா இன்னும் லேட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு கூட வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு கூட இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குயிக்காக கெட் வித் ரெடின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, நகை சீட்டு கட்டுறதுக்காக வந்திருந்தேன் சிஸ்டரோட ஷாப்புக்கு. ஆக்சுவலி சிஸ்டரில் மச்சாண்டாரோட ஒய்ஃப் அவங்க. ஸோ வந்தப்போ அவங்க கொலுசு கலெக்ஷனும் மெட்டி கலெக்ஷனும் காமிச்சாங்க. வேறு லெவலில் இருந்தது, ரொம்பவே செம்மையாக இருந்தது. எனக்கு அவங்களோட டிசைன்ஸு கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு பெட்ரோல் பல்க்கு வந்தால் இந்த பாப்பா வந்து எப்போவுமே ஷாலினி அத்தை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாலாமா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே சிஸ்டரும் நானும் வந்து காய் வாங்க வந்துட்டோம், சாய்ஸும் நானும். ஸோ காய் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன், நம்ம ஏரியாவில் களைக்கட்டி இருந்தது. ரொம்ப சந்தோஷம், விநாயகர் சதுர்த்தி நாளைக்குன்றதுனால களைக்கட்டி இருக்குது. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் அன்பு உள்ளத்திற்கும் நான் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரி கைஸ்.